ஒரே வறட்சியா இருக்கு. லேடிஸ் கான்ஸ்டபிள் இருந்தா தானே குளிர்ச்சியா இருக்கும். ஏற்பாடு பண்ணுவோம். சாரி சார். என்னையா ஸ்டேஷன்ல பாரா இருக்க சொன்னா என் டேபிள்ல உட்கார்ந்து பாரா போட்டுட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் விருப்பையில தான் பாப்பீங்க. என்ன விசேஷம்? நீங்க டியூட்டிக்கு வந்ததா சார் விசேஷம்? நான் அத கேக்கல. ஏரியாவுல என்ன விசேஷம்னு கேட்டேன். ஓ அத கேக்குறீங்களா? நீங்க டியூட்டிக்கு வருவீங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பிளேடு பக்ரி, புல்லட் மணி, கஞ்சா கணேசன், சாராயக்காரி சாந்தா இவங்க எல்லாம் நேத்தைக்கே வந்து இன்ஸ்பெக்டர் எழுதி கொடுத்துட்டு இந்த தொழிலே வேணான்னு போயிட்டாங்க. இந்த சுனாமி ஏட்னா சும்மாவா? அந்த பயம் இருக்கு. ஐயா உங்களை கண்டு யாரும் பயப்படலையா. சுனாமி ஏற்றி டியூட்டிக்கு வந்தா பாலைவனத்துக்கே சுனாமி வந்துருமுன்னு அவங்க எல்லாம் அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏட் ஐயா நீங்க ரிலீவ் ஆகி போனீங்கன்னா அவங்க மறுபடியும் உள்ள வந்துருவாங்க. பைனாட்டு நீ ரொம்ப ஓவரா பேசுற. இது உடம்புக்கு நல்லது இல்ல. ஏட்டையா ஏயா கால கடிக்குற? இல்லையா இன்ஸ்பெக்டர் அனுப்புனாருன்னு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களை எங்க உட்கார வைக்க? என் தள்ள உட்கார வை. வலிக்கிட்டு விழுந்தாங்க. அங்க போய் உட்கார சொல்லியா? எங்க யார் யாரு? ஆச்சரிய உட்கார வாங்க. எனக்கு தெரியல. ஐயா யோ முதல்ல தொப்பி தலையில போடுங்கய்யா. கிளார் அடிக்குது. யோ நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். எங்கயா போன? பந்தோபஸ்து டியூட்டிக்கு போயிட்டு இப்பதான் ஸ்டேஷனுக்கு வந்தேங்கய்யா. இங்க ஒரு வாத்தியார் அட்டெண்டர் உட்கார்ந்துருப்பானுங்க. அவனுங்களுக்கு ஒரு கொலையை பத்தின எல்லா விஷயமும் நல்லா தெரியும். சரிங்க. நீ அவனுங்களை உதைக்கிற உதையில எல்லா விஷயமும் வெளில வரணும். சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கறேங்க ஐயா. சரிங்கய்யா. ஏட்டே சார் இன்ஸ்பெக்டர் 2 பேர் அனுப்பிச்சு வச்சாரு. அவனுக்கு எங்கய்யா? சார் அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து சேர்ல உட்கார வச்சிருக்கேன். ஏன் பிஸ்கட் வாங்கி தர வேண்டியதானே? ஏயா கொலை கேஸ்ல அவனுக்கு மேல சந்தேகமா இருக்குது, விசாரிக்கணும் தானே அவனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. முதல்ல அவனுக்கு சட்டையை கழட்டி லாக்கப்ல தள்ளியா? எஸ் சார். ஆள வச்சு கொண்டு நீங்கடா. ஏய் உண்மை சொல்லுடா. ஐயா வந்தார். நிறுத்துங்க. உண்மையை ஒத்துட்டானே இல்லையா? எங்க சார் ஒத்துட்டாங்க? சார் இவங்கள நம்ம ரூட்ல வச்சா தான் ஒத்துக்குவாங்க. காட்டுங்கய்யா உங்க கை வரிசைய. நான் போடுற போட்டு நீ சாணி தாண்டா போடுவேன். என்னையா இந்த நாறுது? ஆறுதா எங்க இருந்து வருது? சார் நீங்க போட்ட போல இவன் சாணியா போட்டா. சரி அவனை குளிப்பாட்டி கொண்டு வாயா. என்னய்யா முதல்ல வீரப்ப மாதிரி பெரிய மீசை வச்சிட்டீங்க, அதை ஏயா எடுத்தீங்க? போலீஸ் அதிகாரிக்கு மீச தான் ஒரு கெட்டப்ப. ஏயா லத்திக்கு உர போட்ட மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் லந்து பண்ற. இங்க என்ன வாழ் தான்? அது வேற ஒண்ணு இல்லையா, என் சம்சாரத்துக்கு கோபம் வரும்போதெல்லாம் 2 பக்கத்தை மீசையை 2 கையால புடிச்சிட்டு மாவாட்டுற மாதிரி ஆட்டுவா. அந்த இம்சைக்கு பயந்துட்டு தான் நான் மீசை எடுத்துட்டேன். ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் பேசுறியா? சொல்லுங்கய்யா. அந்த கொலை கேஸ் விஷயமா அந்த 2 பேரும் என்னையா சொல்றானுங்க? ஐயா நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், எந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்பிவிடுங்க. எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷன் வரணும்னு சொல்லி அனுப்புங்க. சரிங்கய்யா. கேட்டு எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும்னு அவனுக்கு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிரியா? அவங்களால ஸ்டேஷன் நார்மலா அமைச்சோம். போயா மறுபடியும் லாக்கப். நான் என்ன சொல்றேன்? சரியா சரியா. நாம சேனலுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணலாம் சார்? டான்ஸ் ப்ரோகிராம் பண்ணலாம் சார். நான் உன்னை கேட்டனா? ஏயா டென்ஷன் படுத்துறேன்? அது இல்லைங்க சார், நல்லா டான்ஸ் ஆடுவேன். வேணும் ஆடி கட்டவா? ஆமா ஒரு பெரிய மைக்கேல் ஜாக்சன். பி சீரியஸ். காமெடி பண்ணாதா? நீங்க சொல்லுங்க சார். காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு, அதனால ம். ஏதாச்சும் டிஃபரெண்டா பெக்குலியரா பண்ணா தான் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெரி குட். என்ன மாதிரி பண்ணலாம் சார் என்கிட்ட லேடிஸ் ஃபர்ஸ்ட். சார் காமனா சினிமா சாங்ஸ் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க, அது யூசுவல். நம்ம புதுசா ஒரு சாங் கிரியேட் பண்ணி அதுக்கு டான்ஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். இந்த ஐடியா நல்லா இருக்கு. நீ அதுக்கு கிரியேட்டிவ் ஹெட்டா இருந்து முடிச்சு கொடுத்துற. இது அப்படியே அழகா ஷூட் பண்ணி கொடுத்து. ஓகே ஓகே சார், முடிச்சு கொடுத்துறேன். ஓகே சார். இல்லையா 10 ரிஹர்சல் பாரியா? ஓகே சார். சார் சிச்சுவேஷன் என்னன்னா, சொல்லுங்க. நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க. பண்ணிடும். கவனிங்க, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. அந்த பொண்ணு உங்களை புரிஞ்சு இன்டர்சிட்டி ட்ரெயின்ல போறாங்க. சரி சரி ஓகே. நீங்க அவங்க அப்படியே நினைச்சு ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகே சூப்பர். போகிற நெஞ்சை தட்டி போகிற நெஞ்சை தட்டி தூது போச்சேன்னையிலே துடிக்கும் என் காதலை சொல்ல இதயத்தை வாகனில் ஏற்றி வெந்த கை நீயும்
சொல்ல துரத்திடும் அவளின் நினைவை தூதுதான் நீயும் சொல்ல வாசமுடன் பூத்திடும் பூக்களை அவளிடம் கொண்டு செல்ல 1000 கால்களை உருட்டி அசைந்து செல் நீயும் மெல்ல என்று சேர்த்து போகிற நெஞ்சை தட்டி என்று சேர்த்து போகிற நெஞ்சை தட்டி தலைமுடியில் முத்தமிட்டு தனி விசையை பெற்றுக் கொள்வான் தடங்களிலே அலறிக்கொண்டு ஓசைகளை ஒலித்துக் கொள்வாய் கண்களையோ திறந்து கொண்டு பச்சைகளாய் பறந்து செல்வான் காற்றினையோ பிழந்து கொண்டு காண்பவரை நிறுத்திச் செல்வாய் என் கவிதை ஏற்றுக்கொண்டு என் அவளை பார்க்க செல்வாய் என்று சேர்த்து போகிற நெஞ்சை தட்டி என்று சேர்த்து போகிற நெஞ்சை தட்டி எஸ்எம்எஸ்ஐ அனுப்பி வைத்தால் இடங்களோ போதவில்லை இன்டர்நெட்டில் சாட்டிங் செய்தால் டவர்களோ கவரேஜ் இல்லை காதல் கதை ஒளிபரப்ப சாட்டிலைட்டோ இல்லை அவதிப்படோ நிலையை சொல்ல அலைவரிசை துவங்கவில்லை என் உயிரில் ஏறிக்கொண்ட அவள் நினைவை மறக்கவில்லை என்று சேர்த்து போகிற நெஞ்சை தட்டி என்று சேர்த்து போகிற நெஞ்சை தட்டி தூது போச்சேரன்மையிலே துடிக்கும் என் காதலை சொல்ல இதயத்தை வாகனில் ஏற்றி வெந்த கதை நீயும் சொல்ல துரத்திடும் அவளின் நினைவை தூதுதான் நீயும் சொல்ல வாசமுடன் பூத்திடும் பூக்களை அவளிடம் கொண்டு செல்ல 1000 கால்களை உருட்டி அசைந்து செல் நீயும் மெல்ல என்று சேர்த்து போகிற நெஞ்சை தட்டி என்று சேர்த்து போகிற நெஞ்சை தட்டி ஐயா என்னய்யா நீங்க இதெல்லாம் ஓட்டப்பந்தயத்துல ஓடி வாங்க கப்பா ஐயா ஓங்கி அப்பிடுவேன் இதெல்லாம் நமக்கு முன்னால இருந்த அதிகாரிகள் செஞ்ச சேவையை பாராட்டி அரசாங்கம் கொடுத்த கப்புகையா இவரு கப்பு வாங்கிட்டாலும் இவனா ஏட்டு யார் அவன் ஸ்டேஷனுக்குள்ளே தள்ளிப்பட்டு வந்திருக்கான் இவனா சார் இவன் தான் அடிக்கடி தண்ணியை போட்டு வந்து காசு பண்றான் சார் அன்னைக்கு கூட வந்து விஷத்தை குடிச்சோம் சொல்லி என் பாக்கெட்ல இருந்த 300 ரூபாய் ஆட்டை போட்டு போட்டா சார் அட பாவி உனக்கு என்னையா வேணும் என் பொண்டாட்டிய மீட்டு கொடுங்க யாரையா உன் பொண்டாட்டி சேர சாண்டா அவ எப்பயா உனக்கு பொண்டாட்டியானா அவ எனக்கு பொண்டாட்டி ஆளுங்க நீ காலையில அவதே நீ 5வது புருஷன் ஏத்துக்கிட்டான் அதுக்கு சாட்சி அந்த செயினை தாலியா போட்டிருக்கான் சரி உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா அந்த ஏட்டு என்னையா உன் பஞ்சாயத்து இவ்வளவு அசிங்கமா இருக்கு அவளை அப்பவே அனுப்பிட்டேன் சார் அவளை அப்ப அனுப்பிச்சாலும் அவள்கிட்ட போட்டு 1000 ரூபாய வட்டி 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்த ஸ்டேஷன் விட்டு போவேன் இல்லன்னா டீ குளிப்பேன் ரொம்ப ஆசைப்படாதயா ஏட்டு அவன் சம்சாரத்திட்ட வாங்க பணத்தை திருப்பி கொடுத்துறியா நான் சொல்றது செய்யா இல்ல நான் இன்ஸ்பெக்டர் சொல்லி உன்னை தண்ணியில காட்டி மாத்திடுவேன் தேங்க்ஸ்
ஏய் மச்சி, சிட்டியில தொடர்ந்து ஆளுங்க போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இந்தியனா இல்ல அந்நியனா? யாரோ ஒரு புண்ணியவன். நீ சரக்கு அடிக்கிறத பாரு. நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் அங்க பாரு. எங்கடா? தண்ணி அடிக்கல பெருசு, இந்த அளவுக்கு தள்ளாடுறாரு. அவர் இருக்காரு, நம்ம வேலையை பாடுறான். இங்க உட்காரு. சார் என்ன சாப்பிடுறீங்க? ஒரு லார்ஜ் விஸ்கி கொடு. அண்ணா ஏன்பா சொல்லு. ஐயாக்கு ஒரு லார்ஜ் விஸ்கி கொடுங்க. ஓகே. சார் உங்களுக்கு சார்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்காட்ச் சொல்லியிருக்காரு. சாருக்கு நான் கொடுக்குறேன், ஐயாக்கு நீங்க ஓகே ஓகே. ஒரு லார்ஜ் ஸ்காட்ச் கொடுங்க. வேல் இன்னும் இருக்க? இன்னும் இல்லையே, ஓட்டா வேணா இருக்கு. அப்படியா? சரி போட்டோ கொடுங்க தரேன். இத பாரு மச்சி, எப்படி இருந்தாலும் மகேஸ்வரியா நான் பிடிச்சிருவேன். என் கையில சிக்காம எங்க போறா சொல்லு. சொல்லிக்கிட்டே இருக்க, அவன் எடிட்டர்கிட்ட செல்வாக்கா இருக்கா. எப்படி இருந்தாலும் அதிகாரம் என் கையில வரப்போகுது. அந்த எடிட்டரையா ஞாபகப்படுத்துற. நீ சாப்பிடு. ஸ்காட்ச். உனக்கு போதுமா? எனக்கு வேணும் இன்னொரு லாட்ஜ் ஆர்டர் பண்ணு. விஸ்கி மேல ஊத்துது. சென்ட்ல உனக்கு பாய் இங்க வா. என்ன யாருன்னு தெரியுதா? பழனிச்சாமி, ஞானி பழனிச்சாமி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆவியா வந்து கொன்ன பழனிச்சாமியா நீ? உன் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இல்ல, உன்னையும் கொல்ல போறேன். என்ன நீ கொல்ல போற? ஆமா. சிரிக்கிறியாடா? சரி, இதுதான் உன்னோட கடைசி சிரிப்பு. மேல போக போற. வாயில நிறைய வந்திருக்கு. நானும் வரேன்டா. ஐயா கான்ஸ்டபிள் வேலுச்சாமி, போகும்போது என்னை மாதிரி போன, ஒரு மாசம் லீவ்ல இப்படி அனுப்பி வர. அட போயா நீ ஒண்ணு. என் பொண்டாட்டிக்கு வயித்துல கட்டி நான் ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு தான் வீட்டுல விட்டுட்டு சரி டியூட்டிக்கு வரலாமேன்னு வந்திருக்கேன். வீட்டுல விட்டு வரதுக்காக ஒரு மாசம் ஆச்சு. அரசுமாரியா? சரி டியூட்டி ஏட் யாரு? நம்ம சுனாமி தான். சுனாமி ஏட்டா? ஐயோ இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் லீவு. என்ன இது நம்ம ஏட்டா பேர சொன்ன இந்த ஓட்டம் வர்றா? சுனாமினா சும்மாவா? அது என்ன பத்தி ஏதோ பேச்சு நடக்குது. அது ஒண்ணு இல்ல சார், நம்ம கான்ஸ்டபிள் வேலுச்சாமி ஒரு மாசம் லீவ்ல போனாரா, வந்து யாரு டியூட்டி ஏட்டுன்னு கேட்டாரு சார். உங்க பேரை சொன்னதும் சந்தோஷப்பட்டு போனேன். மறுபடியும் லீவுன்னு ஓடி போயிட்டாரு. என்னய்யா குளிச்சுட்டு தானே நீங்க வந்தீங்க? ஒண்ணும் நடக்காதியா, ஏன் கவலைப்படுற? நல்லா தெம்பல. இப்பதானே வந்திருக்கீங்க, போதான் தெரியும். என்னத்த தெரியும்? போன் முந்திரி கொட்ட மாதிரி முந்த கூடாது. ஹலோ ஹோட்டல் இம்பீரியல் பார்ல இருந்து பேசுறேன் சார். ஏங்க உங்க பார்க்கு வந்தா ஒரு பீர் கூட கொடுக்க மாட்டேன்றீங்க, என்ன விஷயம்? போன வாரம் தான் மோர் சாப்பிட்டு சொன்னீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சார் எங்க பார்ல ஒரு கொலை ஆயிடுச்சு சார். கொலை ஆயிடுச்சா? யாரு மேனேஜர்? சார் நான் தான் சார். என்ன நடந்தது சார் திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சார். இருட்டுல பார்த்தா ஐயா இறந்து கிடந்தாரு. சந்தேகப்படும்படி யாராவது வந்தாங்களா?
சார் காலையில புதுசா ஒரு பையனை கிளினிக்காக வேலைக்கு சேர்த்திருந்தேன் சார். அந்த பையனை தான் கொஞ்ச நேரமா ஆளை காணும் சார். அவன் அட்ரஸ் இருக்கா சார்? அவன் சின்ன பையன், பார் கிளினிக் தானே, ஐடி ப்ரூஃப் எதுவும் வாங்கல சார். போயாங். யார் அந்த டேபிள் சர்வீஸ் பண்ணது? நான் தான் சார். யார் நாயா வந்தது? ஒரு பெரியவர் மட்டும் தான் வந்தார் சார். பெரியவரா? ஆமா சார். கூட யாரையா வந்தது? சார் அவரு மட்டும் தான் வந்தார் சார். என்ன சாப்பிட்டான்? ஒரு லாட்ஜ் மட்டும் சாப்பிட்டாரு சார். வரும்போதே தட்டு தடி மாதிரி வந்தார் சார். அநேகமா அவர் கண் பார்வை தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார். கண்ணு தெரியாதா? ஆமா சார். வேற யாரும் வரல சார், அவர் மட்டும் தான் வந்தாரு. வேற யாருமே வரலையா? இல்ல சார். இங்க பார், நான் எப்போ என்கொயரி கூப்பிடுவேன், எல்லாரும் வரணும். சரிங்க சார். புரியுதா? கழிவுப்பா கழிவுப்பா. ஹலோ தலங்க சார். என்னங்க நடந்தது சார்? ஒரு கண்ணு தெரியாத பெரியவர் வந்ததா சொல்றாங்க. அவர் மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்கு சார். இவங்க சொல்ற அடையாளத்துல சிட்டில சந்தேகப்படுற மாதிரி யாரு எங்க இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். சார் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? சார், அந்த கேஸ் விஷயமா சில முக்கியமான எவிடன்ஸ் இப்பதான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆ. அந்த பார்ல நடந்த மர்டரும் ஸ்கூல் கரஸ்பாண்ட் மர்டர் மட்டுமல்ல, டெப்டி கலெக்டர் முரளிதரனையும் அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க. சார், இந்த கொலையை ஒரு பெரியவரும் ஒரு சின்ன பையனை சேர்ந்தா சார் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பெரியவர் கண்ணு தெரியாது சார். என்னையா சொல்ற? கண்ணு தெரியாதா? எஸ் சார். ஸ்கூல்ல வேலை பார்க்குற பியூனியும் பார்ல வேலை செய்யற பையனையும் சர்ச்சில் அவர் பிளைண்ட்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். கிட்ட நெருங்கிட்டு சார். கூடிய சீக்கிரம் பிடிச்சிடும் சார். சீக்கிரம் ஆளை பிடிங்கயா. எஸ் சார். நம்ம செத்து போன பழனிசாமி ஐயா மாதிரி இருக்கு. எங்க போறாரு? சரி நம்ம நேர்ல போய் பார்ப்போம். என்னையாச்சு? நீங்க செத்துட்டதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இன்னும் நான் சாகல, உயிரோடு தான் இருக்கேன். என் குடும்பம் மொத்தம் அழிஞ்சிடுச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து சென்னையில் எனக்கு பாராட்டு விழா வச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? விஞ்ஞானி பழனிசாமி அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து பல வேகத்திற்கு சாதனைகளை படைக்க வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன். விஞ்ஞானி பழனிசாமி அவர்களை ஏற்புரையாற்ற நடிக்க அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லாருமே மருந்தையே சாப்பாடா சாப்பிடுறாங்க. இதுக்கு யார் காரணம்? நாம தான். நாம மரங்களை அழிச்சோம். பதிலுக்கு ஒரு விதை கூட ஊண்டவில்லை. பிறகு எப்படி மழை வரும்? எப்படி விவசாயம் நடக்கும்? எல்லாமே உடனே வேணுங்கிறான். கேட்டா அவசர யுகங்க. அதனாலதான் செயற்கையான ரசாயன உரங்களை போட்டு நிலத்தை மலடாக்கிட்டாங்க. மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு ஆயுசு கம்மி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க? இத பத்தி நான் யோசிச்ச போது எனக்கு உதயமானதுதான் இந்த இயற்கை முறை விவசாயம். இதன் மூலமா உலகத்துக்கே தேவையான உணவு தானியங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய முடியும். இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அப்ப நான் யோசிச்ச போது ஆரோக்கியமான வாழ்க்கைய மனிதன் வாழ முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. மண் வளம் இருந்தா தான் விளைச்சல் செழிக்கும். உதாரணத்துக்கு என்னோட உதவியாளர் நாகராஜ் ரசாயன உரங்கள் இல்லாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வரும்போது ஒரு இடம் பார்த்தோமே, அது அவர் இடம் தான். அவருடைய இடமா அது? ஆமா, மீட்டிங் முடிஞ்சவனா மரியாதைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு போயிருவோம். அதுக்கப்புறம் வீட்டுல போய் அந்த இடத்தை பத்தி பேசுவோம். கூறி எனது உரையை முடிக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி.
நான் தான் இந்த பகுதி எம்எல்ஏ. எனக்கு தெரியுமே ஐயா. இவங்கெல்லாம் என்னுடைய சக நண்பர்கள். கொண்டா சால்வே கொண்டா. வாழ்த்துக்களா அத்தா மகமாயி எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயி. நேற்று அது உனக்கு, இன்று அது எனக்கு, நாளை அது யாருக்கு தெரியுமா? நேற்று அது உனக்கு, இன்று அது எனக்கு, நாளை அது யாருக்கு தெரியுமா? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல, தேடி பார்த்தா ஒண்ணுமில்ல, இந்த உலகத்துல மனுஷனுக்கு நிரந்தரமா ஒண்ணுமில்ல. இன்னும் மட்டும் எப்போதுமே நிலைச்சிருக்கும், நீயும் நானும் அப்போ அப்போ வந்து போவோம். இருக்கிற காலத்தில் ஆடாம வாழ்ந்து காட்டலாம். நேற்று அது உனக்கு, இன்று அது எனக்கு, நாளை அது யாருக்கு தெரியுமா? பல நூறு ஏக்கருக்கு தோட்டம் தோறவு வச்சு விண்ணெல்லாம் முட்டி வீடும் கட்டிடம் கட்டி, நீ பதுக்கி வச்ச பணங்காசெல்லாம் புதைச்சி வச்ச பணத்தை போல பயன்படாம வச்சிருந்தா கரையாண்டு தின்ன எச்சு. தங்கத்துல சாப்பிடவே தட்டு இருந்தாலும் ஏழ தங்க ராசு விளைக்காம நீ திங்க முடியுமா? தீண்டாம என்று நீ சொல்லி தள்ளி வச்சாலும் எழ தீண்டாத காத்த நீ வாங்க முடியுமா? விண்ணும் மண்ணும் எப்போதுமே நிலைச்சிருக்கும், நீயும் நானும் அப்போ அப்போ வந்து போவோம். இருக்கிற காலத்தில் ஆடாம வாழ்ந்து காட்டணும். நேற்று அது உனக்கு, இன்று அது எனக்கு, நாளை அது யாருக்கு தெரியுமா? காணோமிடம் அங்கோ இங்கோ கட்டையெல்லாம் அடிச்சு வச்சு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டி வருவ. காட்டாத்து வெள்ளம் வந்து காணாம துரத்தி அடிச்சா கூண்டோட கூவி நின்னு போல விடுவ. நீ போகாத காரணத்தால் பள்ளிக்கூடம் பக்கமே பாடம் பக்க நீ ஓ பிள்ளைய அனுப்ப மாட்ட. காட்சிய தண்ணியத்தான் நித்தானே அடிக்கிற காரணத்தை கேட்டு நின்னா மன தோண்டி படுக்கிற. விண்ணும் மண்ணும் எப்போதுமே நிலைச்சிருக்கும், நீயும் நானும் அப்போ அப்போ வந்து போவோம். இருக்கிற காலத்தில் ஆடாம வாழ்ந்து காட்டணும். நேற்று அது உனக்கு, இன்று அது எனக்கு, நாளை அது யாருக்கு தெரியுமா?
தாத்தா நான் பெரியவளா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி காத்த சுத்தம் பண்ணும் கருவியை கண்டுபிடிப்பேன். பரவாயில்லையே. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல பொல்யூஷன் ப்ராப்ளமே இருக்காது இல்ல தாத்தா? பூஜா என்ன மாதிரி இல்ல, என்ன விட பெரிய சயின்டிஸ்டா வரணும், புரிஞ்சுதா? சரி நீ இப்ப தாத்தா. ஸ்கூலுக்கு போயிட்டு வா, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு விளையாடலாம். ஓகே பாய். பாய் தாத்தா.